தினமும் ஒரு ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஒரு மனிதன் விஷயத்தில் அவன் தவணை 60 வயது வரை பிற்படுத்தியும் நல் அமல்களை செய்யாதிருந்ததற்காக அவன் கூறும் புகழ்களை ஏற்க மாட்டான். நூல் புகாரி. உலமாக்கள் கூறுவதாவது, இந்த ஹதீஸின் கருத்து, இந்த அளவு 60 வயது தவணை அல்லாஹ் கொடுத்திருப்பதால் மனிதன் தான் அமல் செய்யாமல் இருப்பதற்கு இக்காரணத்தையும் கூறி தப்பிக்க முடியாது. நாளை மறுமையில் அல்லாஹ் தாலா எல்லா மக்களையும் கேள்வி கணக்கு கேட்பான். 60 வயதுக்கு வாழ்ந்தவர்களையும் 50 வயதுக்கு உட்பட்டவங்களையும் எல்லா வயதில் மௌத்தானவங்களையும் கேள்வி கணக்கு கேட்பான். அப்படி இந்த மாதிரி 60 வயதுகளுக்கு வாழ்ந்தவங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கும்போது அவர்கள் இந்த மாதிரி என்னால் அமல் செய்ய முடியலை, எனக்கு அவ்வளோ கால அவகாசம் வாழலை, என்னால் அமல் செய்ய முடியலன்னு சொல்லி அவங்களால எந்த ஒரு சாக்கியும் சொல்லி அவங்களால தப்பிக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் தாலா அவர்களுக்கு 60 வயதுக்கு மேலேயும் வாழ்கிறதுக்கான வாழ்க்கையை கொடுத்தான். ஆனால் அந்த வாழ்கிற காலகட்டத்திலேயே அவங்க அமல்கள் செய்யாமல் சும்மாவே அவங்க பொழுதை கழிச்சாங்கன்னா அது அவங்களுக்கே நஷ்ட ஈடாகும். நாளை மறுமையில் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு காலத்தை பற்றியும் நம்ம என்ன பண்ணோம், அந்த காலத்தை பிரயோஜனமாக கழிச்சோமா சொல்லி எல்லா விஷயத்தையும் கேள்வி கணக்கு கேட்பான். ஆனால் இப்போ வாழ்கிற நம்ம வயதானவங்களை பார்த்தோம்னா என்னால் அது பண்ண முடியல, என்னால் ஒழுங்காக தொழுக முடியல, என்னால் ஓத முடியல அப்படி இதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இல்முக்கு எந்த ஒரு வயது இதுவும் கிடையாது. இந்த மாதிரி அமல்கள் செய்கிறதுக்கு எந்த ஒரு வயது இதுவும் நம்ம தடைப்படக்கூடாது. எல்லா நேரமும் அல்லாஹ்வை நம்ம நினைத்துட்டே துதிச்சுட்டே செஞ்சுட்டு இருக்கணும். அதே போல் இல்முடைய விஷயத்தையும் நம்ம வயது எந்த வயதானாலும் நம்ம அதை கற்றுக்கிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம வீட்டு முதியோர்கள்ட்டையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி அமல்கள் செய்யணும். அமல்கள் செய்யலைன்னா அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்பான். உங்களால் முடியலன்னா உட்காந்து செய்யுங்க, உட்காந்து திக்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் கேட்டதும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி